பல பேரை பல பேர் வந்து நமக்கு இந்த புத்தகத்துக்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கதைகளை வாசிக்க உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், இதுக்காக படித்த அந்த 6000 சிறுகதைகளை வாசித்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய பேர். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாகித்ய அகாடமி விருதுங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எங்கள் ஒய்ஃப் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு ஒரு உங்களை மதித்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க, அதை சந்தோஷமாக சொல்லாமல் அது ஒரு மேட்ரு இல்லை, இது மேட்ரு ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, கூட இருந்து ஒரு பிஜிஎம் போட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறது கதைகளை மொத்தமாக வாசித்து 2 ஆண்டுகள் வாசித்தேன் விடாப்படியாக. முதல்ல விகடன்.comல அது தொடராக எழுதினேன், ஒரு 25 கட்டுரை அதில் எழுதினேன். சுகுணா திவாகரும் சக்தி தமிழ்ச்செல்வன் 2 பேரும் அதை விடாப்படியாக என்கிட்ட வாங்கினாங்க. அதில் வந்தது. அப்புறம் மேற்கொண்டு 30 கட்டுரை நம்முடைய bookday.inல எழுதி, அப்புறம் அதை பூராத்தையும் ரிவைஸ் பண்ணி அப்புறம் அது கொண்டு வந்தேன். அந்த கதைகளை வாசித்த போது ஏற்பட்ட மன எழுச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது அப்போ நினச்சி இந்த வயசில் இந்த பூராத்தையும் படிக்கிறோமே, சின்ன வயசுலேயே படிச்சிருந்தா நம்ம இப்போ இதை விட இன்னும் பெட்டரான ஒரு பெர்சனாக நம்ம வாழ்ந்துருப்போமே வாழ்க்கையில். அப்படி ஒரு மன மாற்றத்தை இந்த கதைகள் உண்டாக்குது. நம்ம இந்த வயசில் இதை படித்து இன்னுமே சரி இருக்கிற காலத்தில் இதை விட நல்ல மனுஷனாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வந்துச்சு. அது இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வேலையே அதுதான். இப்போ இருக்கிற உங்களை இதை விட நல்லவனாக மாற்றும். அதுதான் அது எனக்கு கிடச்சிருச்சு இல்லை. அதை விட இந்த விருது எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படிலாம் இல்லை. பாராட்டுகளும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பாராட்டுறவங்கெல்லாம் முக்கால்வாசி படிக்காமல் தானே பாராட்டுறாங்க. எனக்கு அது ஒரு பிரச்சனை. எனக்கு யாராவது ஆஹா அந்த புத்தகம் அது ஏதோ ஒத்த வரி படிச்சிருக்கியா படிக்கிறான்னு என்னை வாழ்த்த வேண்டாண்டி, எப்படியாவது இந்த ஆட்டை தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு துண்டாய் போட்டு எழுதிட்டு போவாங்க கழுத்தில். அப்படித்தான் நம்ம ஆளுகளை படிக்க வைக்கிறதுக்கு எழுதிட்டு போக வேண்டியிருக்கு. செந்தில்நாதன் எழுதுறதை விட நான் எழுதிட்டேன். எவ்வளோ எழுதியிருக்காரு அவர். நான் இப்போ அடுத்த புத்தகம் தான் வருது, இடது குரல் தயாராகிட்டு இருக்கு. தமிழ் சமூகத்தில் தமிழ் அறிவுலகத்துக்கு இடது குரல் என்ன பங்களிப்பு செஞ்சுருக்குங்கிறத தொடர்ந்து 20 பேரை பற்றி கட்டுரை இருக்கேன். அதில் ஒருத்தர் அவர்.